கோவிலுக்கு திறப்பு நேரம் அப்படிங்கிறது இது வெட்ட வழியில தான் இருக்கு. கோயில் வெட்ட வழியில இருக்கு. எப்போ நீங்க ஒன்னா டைம் போகலாம். இது வந்து ஓப்பன் பேஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்கிற கோயில். அது பேரு வனதுர்க்கை. காட்டு நடுவில் அவ்வளோ அழகா உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான் மேக்கரை அப்படி ஜஸ்ட் அப்படி நடந்து போனீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எல்லாமே. நீங்க அங்க பக்கத்துல போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ எடுத்துன்னு போகலாம், எதுல வேன் போகலாம், எல்லாமே நிமிடம் நடந்தும் போகலாம். அவ்வளோ அருமையான ஸ்தலம். நீங்க நடக்க நடக்க இயற்கை சூழல் தான் இருக்கு. உங்களுக்கு அலுப்பே தெரியாது. அவ்வளோ சிலுன்னு காத்து வரும், நல்ல நிம்மதியா இருக்கும். எந்த இஷ்யூஸும் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நிம்மதியா நீங்களே ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிறதால நீங்களே போய் கற்பூரம் கொளுத்தலாம். நீங்களே அந்த அம்மாவுக்கு மாலை போடுறதுனா போடலாம். அந்த கால் பாதத்துல மற்ற சிவலிங்கம் இருக்கு, நாகம்மா இருக்காங்க, யட்சினி இருக்காங்க, இவன் வீரபத்திரர் இருக்காரு. இவ்வளவு பேருக்கு உங்க கையால நீங்க விசிட் பண்ணிட்டு வரலாம். யார்கிட்ட பர்மிஷன் கவுண்ட் நம்ம ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த கண்டிஷன் மட்டும் அப்ளை. இதை நாங்க தனியா உண்மையிலே ஸ்பெசிஃபிக்கா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஒரு போர்டாவே அங்க வச்சுட்டு போறோம். ஏன்னா எல்லா சமயத்துல அங்க இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸ்பெசிஃபிக்கா போர்டு வச்சுட்டு போறோம். ஐயா யாரோன்னா வேண்டுதல் செய்யுங்கய்யா, வேண்டுதல் நிச்சயமா நடக்கும். அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. முடிந்தால் நீங்க வந்து நன்றி செலுத்திட்டு போனீங்க அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிக். இந்த கோயிலோட விசேஷமே நன்றி செலுத்துறதுக்கு நேர்ல வர்றதுதான் அந்த அம்மா சொல்லக்கூடிய கோரிக்கை. காசோ பணமோ உனக்கு கேட்டதை தரத்துக்கு நான் இருக்கிறேன். எனக்கு காசு பண்ணி வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நீங்க தான் வரத்தை கேட்டு வரீங்க. ஆனா அது விசுவாசமா இருக்கணும். அது இறைவனுக்குன்னு கிடையாது. யாரா இருந்தாலும் உனக்கு கொடுக்குற படிப்பணி இது. அப்பதான் நீ லைஃப் நல்லா இருப்பதுனால அந்த அம்மா மோனிஷிட்ட சொன்ன வார்த்தை இது.